السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகின்றேன். அல்லாஹ் நிறையுடைய வாழ்வழித்து நடுநலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அறிவு கட்டா முடிவுகளையும் புலனிற்படா பிரச்சனைகளையும் சிந்தனையில் குழம்பிய கருத்துக்களையும் ஒருங்கே அலசியாய்ந்து நல்முடிவு கண்ட மாநிலத்தோர் மணிவிளக்காம், மாதவத்தோர் ஒளிவிளக்காம், குறைஷியின் குலவிளக்காம் ஓமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வானத்து தாரிகைகள் நட்சத்திரங்கள் என்று போற்றப்பட்ட சத்திய சஹாபா பெருமக்கள் மீதிலும் மற்றும் எல்லா நல்லடியார்கள் மீதும் இறையன்பு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து வாழக்கூடிய தக்வா என்னும் இறையச்ச வாழ்க்கையை அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி ரபீல் அவ்வல் பிறை 1 முதல் 12 வரை தொடர் பயான் நடைபெற்று கொண்டிருக்கிறார். அவ்வரிசையிலே இன்றைய தினம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மாதர்கள் பெண்கள் அடைந்த பயன், பெண்களினுடைய கண்ணியத்தை, கௌரவத்தை, அந்தஸ்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு உயர்த்தியிருக்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் நாம் இன்று காண இருக்கிறோம். மற்றவர்கள் மாற்றார்கள் இஸ்லாத்தை பற்றி தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தில் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, பெண்கள் அடிமைகளை போன்று நடத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கு உரிமைகள் வழங்கப்படவில்லை என்றெல்லாம் மற்றவர்கள் நினைக்கிறார்கள். அது பற்றி அதிகமாக பேசுகிறார்கள். அவர்கள் உண்மையை உணரவில்லை. உணர்ந்தால் அவர்கள் அப்படி பேச மாட்டார்கள், எண்ண மாட்டார்கள். மாத்திரமல்ல, உலகத்திற்கு அந்த உண்மையை எடுத்து சொல்வார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் அரபகம் எப்படி இருந்தது? அறியாமை என்னும் இருளிலே மூழ்கி இருந்தது. மக்களெல்லாம் மடத்தனத்தினுடைய உச்சத்திலே இருந்தார்கள். அவர்கள் மதுவிலும் மாதுவிலும் மயங்கி இருந்தார்கள். வட்டியையே தன்னுடைய தொழிலாக கொண்டிருந்தார்கள். பெண்களை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை என்பது மாத்திரமல்ல, பெண் குழந்தை பிறந்தாலே இழிவு, ஈனம் என்று எண்ணி அந்த குழந்தைகளை உயிரோடு குழி தோண்டி புதைக்கக்கூடிய அரக்கத்தனமான காரியங்களை அன்றைய காலத்து அரபிகள் செய்து வந்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்து 40வது வயதிலே நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு அந்த மக்களிடத்திலே அவர்களுடைய மடமையை நீக்குவதற்கான அறிவு புரட்சி செய்தார்கள்.
கல்வியினுடைய அடிச்சுவடே தெரியாமல் வாழ்ந்த அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் பிறக்கிற பொழுது அவர்களுடைய தந்தை உயிரோடு இல்லை, அனாதையாகத்தான் இருந்தார்கள். என்றாலும் அவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்து கொடுக்க, நபிக்கு ஒழுக்கம் கற்பித்து கொடுக்க தந்தை இல்லை. ஆனால் உலகத்திற்கே அவர்கள் தான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். முகமது நபி எந்த பள்ளிக்கூடத்திற்கும் செல்லவில்லை, யாரிடத்திலும் போய் பாடம் படிக்கவில்லை, எழுத படிப்பதற்காக எந்த முயற்சியும் செய்யவில்லை, யாரிடத்திலும் செல்லவில்லை. ஏன்? பள்ளி சென்று படித்ததில்லை, பாடம் ஏதும் கேட்டதில்லை. ஏன்? சொல்லித்தரும் தகுதி இந்த துன்யாவில் எவருக்கும் இல்லை. அல்லாஹுவே ஆசிரியன், அவனே எல்லாமே கற்றுக் கொடுத்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவன் கொடுத்த அந்த ஞானத்தை வைத்து மக்களை அவர்கள் சீர்திருத்தினார்கள். மக்களினுடைய மடமைகளை நீக்கி அறிவு சுடர்களாக அவர்களை மாற்றினார்கள். பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அம்மக்களிடத்திலே பெண்ணின் மூலமாகத்தான் உங்களுக்கு பரக்கத் ஏற்படும். அல் பின்து பர்கா, பெண் குழந்தையில் தான் உங்களுக்கு பரக்கத் இருக்கிறது, அபிவிருத்தி இருக்கிறார். உண்மையான பாசமும் அன்பும் அப்பெண் குழந்தைகளின் மூலமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும். மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் அந்த பெண் குழந்தையின் மூலமாகத்தான் அபிவிருத்தி அடையும், பன்மடங்கு ஆகும் என்று அந்த விஷயங்களை மக்களிடத்திலே போதித்தார்கள். ஒரு தடவை அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு ஒரு பெண் யாசகம் கேட்டு வருகிறார். அப்படி அவள் வருகிற பொழுது தன்னோடு 2 பெண் குழந்தையையும் அழைத்து வருகிறார். வந்து ஆயிஷா நாயகிடத்திலே யாசகம் கேட்கிறார். ஆயிஷா நாயகி வீட்டிலே கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் இருக்கிறார். சில அறிவிப்புகளிலே 3 பேரிச்சம்பழங்கள் இருக்கிறார். அதை அந்த தாயிடத்திலே கொடுத்தார்கள் ஆயிஷா நாயகி. அதை வாங்கிய அந்த பெண்மணி தன்னுடைய 2 குழந்தைகளுக்கும் ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்துவிட்டு அந்த 2 குழந்தைகளும் சாப்பிட்ட பிறகு மீதமுண்டான அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை தான் உண்ணுவதற்காக வாய்க்கருகிலே கொண்டு போகிறாள் அந்த தாய். அப்படி அவள் சாப்பிட முற்படுகிற பொழுது 2 குழந்தைகளும் தாயினுடைய வாயையே பார்க்கிறார். பிள்ளை முழிக்கிற மொழி தாய்க்குத்தான் தெரியும். பிள்ளைகளுடைய பாஷை பெற்ற தாய்தான் புரிவாள், அறிவாள். அந்த தாய் விளங்கினாள், நம்முடைய பிள்ளைகளுக்கு வயிறு நிரம்பவில்லை, பசி இருக்கிறது, அதனால் தான் நம்முடைய பிள்ளைகள் நாம் சாப்பிடுவதையே, நம்முடைய வாயையே பார்க்கிறார்கள் என்று எண்ணி அந்த தாய் தான் சாப்பிடுவதற்காக வாய்க்கருகில் கொண்டு சென்ற அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை 2ஆக பிரித்தெடுத்து 2 குழந்தைகளுக்கும் ஆளுக்கு பாதி பாதியாக கொடுத்து விட்டார். அப்படி கொடுத்து விட்டு வெறும் வயிறாக, காலி வயிறாக, பசியோடு பட்டினியோடு அந்த தாய் ஆயிஷா நாயகியினுடைய இல்லத்திலிருந்து திரும்புகிறார். இந்த நிகழ்ச்சி ஆயிஷா நாயகிக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது, புல்லரிக்க செய்தது. ஒரு தாயினுடைய பாசம், அவள் பிள்ளைகள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எவ்வளவு அலாதியானது. தான் பட்டினி கிடந்தாலும் பிள்ளைகள் வயிறு நிரம்ப வேண்டும் என்று நினைக்கிறாளே என்று ஆச்சரியப்பட்டு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்ததும், யா ரசூலல்லாஹ், இப்படி நடந்தது. ஒரு தாய் தான் உண்ணாமல் பிள்ளைகளுக்கு கொடுத்தாள் என்ற அந்த நிகழ்ச்சியை நபியிடத்திலே சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மணிபு துலிய மின் ஹாதிஹில் பனாத்தி ஃபஹஸன இலைஹின்ன குன்னலஹு சித்ரம் மினன் நார். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு பெண் மக்களை கொடுத்து, பெண் குழந்தை என்று முகம் சுளிக்காமல், மனம் கசங்காமல், சந்தோஷமாக அந்த பெண் மக்களை யார் வளர்க்கிறார்களோ, ஆளாக்குகிறார்களோ, அதற்காக சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அன்போடு பாசத்தோடு அந்த குழந்தைகளை யார் வளர்த்து ஆளாக்குகிறார்களோ, நிக்காஹ் செய்து கொடுக்கிறார்களோ, நாளை மறுமையில் இந்த பெற்றோர்கள் ஏதாவது பாவம் செய்து அநியாயம் அக்கிரமம் புரிந்து நரகத்திற்கு போகிற பொழுது இந்த பெண் குழந்தைகள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் இவர்களை நரகத்திற்கு அனுப்பாதே என்று அல்லாஹ்விடத்திலே வாதாடி நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய தடுப்பு சுவர்களாக இந்த பெண் மக்கள் வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று கவலைப்படக்கூடாது. அதிகமாக வரதட்சணை கொடுக்க வேண்டியது இருக்குமே, குமர கரை சேர்க்கிறதுக்கு படாத பாடுபட வேண்டுமே, ஆம்பளை பிள்ளையா இருந்தா நல்லா சம்பாதிச்சு தருவானே, பெண் குழந்தையினால் நமக்கு அவ்வளவு லாபம் இல்லையே என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது. மறைமுகமான லாபம் இருக்கிறது. அல்லாஹ் நேரடியாக லாபத்தை தருவான். ஹல் துர்ஸகூன இல்லா பிதுஆஃபாயிக்கும். உங்களுக்கு ரிஸ்கிலே பரக்கத் வருகிறது, வாழ்வாதாரத்திலே பொருளாதாரத்திலே செழிப்பு ஏற்படுகிறது என்றால் நீங்கள் செய்யக்கூடிய சேட்டைகளுக்கு பாவங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தராமல் தடுத்து விடுவான், பட்டினி போட்டு விடுவான். ஆனா உங்களை நம்பி வீட்டில் மனைவி இருக்கிறார், பலகீனமான பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள், சம்பாதிக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு சாப்பாட்டை கட் பண்ணுனா வரக்கூடிய வருமானத்தை பிடித்து விட்டால் அந்த பலகீனமானவர்கள், பாவப்பட்டவர்கள், அவர்கள் கஷ்டப்படுவார்களே என்று எண்ணித்தான் அல்லாஹ் உனக்கே ரிஸ்க் தருகிறான். ஆண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு, வயசான தாய்க்கு நாம் தான் சம்பாதிச்சு உணவு கொடுக்கிறோம் என்று. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த குழந்தைகள் சம்பாதிக்க முடியாத உன்னுடைய தாய், இவர்களினுடைய பொருட்டால் தான் உனக்கே அல்லாஹ் ரிஸ்க் தருகிறான் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் போதித்து பெண்ணின் பெருமையை எடுத்து சொல்லி, பெண் குழந்தையை வளர்ப்பதிலே உள்ள சிறப்புகளை பெருமைகளை எடுத்து சொல்லி அந்த மக்களிடத்திலே பெண்ணின் பெருமையை இதயத்திலே பதிய வைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் குழந்தை பிறந்தால் வெறுத்து முகம் கருத்து உயிரோடு குழி தோண்டி புதைக்கக்கூடிய அந்த அரபியர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் வளர்ப்பேன், பெண் குழந்தையை நான் தான் வளர்ப்பேன் என்று போட்டியிடுகின்ற அளவிற்கு அந்த சஹாபா பெருமக்களை, அரபிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். இந்த வரலாறுகள் எல்லாம் தெரியாதவர்கள், பெண் மக்களுக்கு இஸ்லாத்திலே உரிமைகள் இல்லை, சுதந்திரம் இல்லை, அவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள். பெண்ணுக்கு பெருமை சேர்த்ததே இஸ்லாம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று உலகத்திலே பெண்ணினுடைய பெருமையை, தாயினுடைய அருமையை வேறு யாரும் எடுத்து சொன்னதில்லை. ஒரு சஹாபி, ஒரு நபி தோழர் நபியிடத்திலே கேட்கிறார், மன ஹக்குன் நாசி பிஹுஸ்னி சுஹபதி, நான் அதிகமாக
எந்த உறவோடு யாரோடு அதிகம் சேர்ந்திருக்க வேண்டும், யாருக்கு அதிகமாக உதவி உபகாரம் செய்ய வேண்டும், யாருக்கு பணிவோடு பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதர், ஒரு சஹாபி நபியிடத்திலே கேட்ட பொழுது, உம்மக்கு, உன்னுடைய தாய்க்குத்தான் நீர் அதிகம் கடமைப்பட்டிருக்கிறீர். தாயுடைய பேச்சை கேட்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், கண்ணியம் காக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும். அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சிரமப்பட்டாலும் அதையெல்லாம் கண்டு முகம் சுளிக்காமல் அவர்களுக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும். தாய்க்குத்தான் முதலிடம் என்று பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் நபி. பிறகு யாருக்கு நான் அதிகம் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அவர் கேட்கிறார். நபி இரண்டாவது முறையும் சொல்லுகிறார்கள், நீ தாய்க்குத்தான் அதிகம் கடமைப்பட்டிருக்கிறாய், தாயைத்தான் கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மூன்றாவது முறையும் அந்த மனிதர் கேட்கிறார், நபி தோழர் கேட்கிறார், நான் யாருக்கு அதிகம் சேவகம் செய்ய வேண்டும், கருணை காட்ட வேண்டும், நான் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று மூன்றாம் முறையும் கேட்ட பொழுது தாய்க்குத்தான் என்று சொன்னார்கள் தாகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காம் முறை கேட்கிற பொழுதுதான் சரி, அடுத்து உன்னுடைய தந்தைக்கு என்று சொன்னார்கள். உலகத்திலே நாம் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால் தாய்க்குத்தான். அதை 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு நான்காவது தடவை தான் தந்தைக்கு என்று சொல்லுகிறார்கள். இதை பார்த்தால் எப்படி தெரிகிறது, என்ன தெரிகிறது என்றால், ஒரு போட்டியிலே தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கல பதக்கம் எல்லாமே பெண்களுக்குத்தான். ஆறுதல் பரிசுதான் ஆணுக்கு, தந்தைக்கு என்று நபி சொன்னதை போல் இருக்கிறார். தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கல பதக்கம் 3 பதக்கங்களும் தாய்க்குத்தான். ஆறுதல் பரிசுத்தான் அத்தாவுக்கு, தந்தைக்கு என்று நபி சொன்னதை போல 3 முறை தாய்க்குத்தான் நீ அதிகம் கடமைப்பட்டிருக்கிறாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இதைவிட ஒரு பெண்ணினுடைய பெருமையை யார் பெரிதாக எடுத்து கூறிவிட முடியும்? அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாயினுடைய பாதத்திற்கு கீழே, காலுக்கு கீழே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இதை மாற்றாரும் பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள். எல்லோருமே இந்த பொன்மொழியை கண்ணிலே ஒற்றிக் கொள்கிற அளவுக்கு மிக அறிவார்ந்த பொன்மொழி என்று கருதுகிறார்கள். மாற்றார்களும் இந்த பொன்மொழிகளை மேடைகளிலே பேசுகிறார்கள். இந்த அளவுக்கு பெண்ணினுடைய பெருமையை உலகத்திற்கு அதிகம் சொன்னது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண்ணுக்கு வேற என்ன உரிமை இல்லை? ஆண்களுக்குத்தான் எல்லா உரிமைகளும் இருக்கிறது, இஸ்லாத்திலே பெண்களுக்கு உரிமை இல்லை என்று பிதற்றுகிறார்களே, பெண்களுக்கு என்ன உரிமை இல்லை? ஆண்கள் தான் நிக்காஹ், அவர்களிடத்தில் தான், மாப்பிள்ளையிடத்தில் மட்டும்தான் அனுமதி கேட்க வேண்டும், பெண்ணுடைய அனுமதி கேட்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்கிறார்களா? பெண்ணுடைய அனுமதியும் வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார்கள். பெண்ணுக்கு பிடிக்கவில்லையா, கணவனை பிடிக்கவில்லையா, அவளுக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கத்தானே செய்கிறது. ஹன்சா என்ற ஒரு பெண்மணியை அவருடைய தந்தை ஒருவருக்கு நிக்காஹ் செய்து கொடுத்து விட்டார். அந்த பெண்மணி, என் தந்தை எனக்கு செய்து வைத்த திருமணத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, அந்த மாப்பிள்ளையை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார். பரந்த நிக்காஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானால் அந்த நிக்காஹ் தேவையில்லை, அந்த பெண்ணுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும், அவளுடைய உரிமையை மதிக்க வேண்டும், அவளுடைய எண்ணங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவளுடைய கருத்தை ஏற்க வேண்டும். ஹன்சா அவர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மாப்பிள்ளை பிடிக்கல, பரந்த நிக்காஹா, அந்த திருமணம் செல்ல வேண்டாம் என்று நபி அந்த திருமண பந்தத்தை முறித்து விட்டார். நிக்காஹ் உரிமை வேண்டுமா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். உலகத்திலே எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் பாருங்க. உலகத்தில் திருமணம் செய்து கொடுப்பதாக இருந்தால் பெண்ணு வீட்டில் தான் ரொக்கம் நகையெல்லாம் கேட்கிறாங்க, வரதட்சணை கேட்கிறார்கள். பெண்ணுடைய பெற்றோர்கள்ட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட பெண் வீட்டுக்காரங்க கேட்கிறார்கள், நாங்க எங்க பிள்ளைக்கு மகளுக்கு எல்லா விதமான நகைகளும் போடுவோம், கழுத்துல மாலை, கையில காப்பு, வேற கொலுசு, தங்க கொலுசு போடுவோம், என்னென்ன வகை கம்மல், என்னென்ன வகையான நகைகள் இருக்கிறதோ எல்லா நகைகளையும் நாங்க எங்க மகளுக்கு போட்டு உங்கள்கிட்ட அனுப்புவோம், நீங்க என்ன போடுவீங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டாங்களாம். உடனே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்லாம் சொன்னாங்களாம், நீங்க பொண்ணு கொண்டு வரக்கூடிய அந்த நகையெல்லாம் நாங்க எடை போடுவோம், அந்த எடை குறைஞ்சா கோர்ட்ல கேஸ் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நகையா போடுவாங்களாம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எடை போட்டு குறைஞ்சா கேஸ் போடுவாங்களாம். இப்படித்தானே மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் பெண் வீட்டாரிடத்திலே வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துகிறார்கள். தற்காலத்திலே கொஞ்சம் குறைந்திருக்கிறது அந்த பிரச்சனை. ஆனால் கொஞ்ச காலத்திற்கு முன்னெல்லாம் குமர்கள் எல்லாம் குமரி குமரி கொண்டிருந்தார்கள். அதனால் தான் உங்களுக்கு குமர்கள் என்று பெயர் வந்ததோ என்று கேட்பார்கள். இஸ்லாத்தில் மாத்திரம் தற்கொலை அனுமதி இருந்தால் வரதட்சணை கொடுக்க முடியாத அந்த பெண் குமர்களால் பாலாங்கிணறுகள் எல்லாம், பால் கிணறுகள் எல்லாம் நிரம்பி இருக்கும். அந்த அளவுக்கு தற்கொலை நாட்டிலே மிகைத்திருக்கும். அந்த அளவிற்கு வரதட்சணை கொடுமை தலைவிரித்தாடியது ஒரு காலத்தில். கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. அதற்கு காரணம் இஸ்லாம் ஊட்டிய அந்த எழுச்சி தான், இஸ்லாம் காட்டிய அந்த எழுச்சி தான் அப்படி வரதட்சணை குறைவதற்கு காரணம். இல்லைன்னு சொன்னா எல்லா பெண்ணு வீட்டுக்கு பெண்ணிட்ட இருந்து எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்துருவாங்க. ஒரு பெண்ணை திருமணமானதற்கு பிறகு தன் தோழிகள்கிட்ட அறிமுகப்படுத்துறா. மாமியார் வீட்டில் உள்ளவங்களை எல்லாம், கணவனுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திவிட்டு தனக்கு சீராக சீதனமாக வந்த பொருட்களை எல்லாம் காட்டுகிறார். இந்த பீரோ எங்க அத்தா எடுத்து தந்தது, 10,000 ரூபாய். இது கிரைண்டரு எங்க சச்சா எடுத்தந்தது, சிறிய தந்தை எடுத்தந்தது. இந்த டிவி எங்க மாமா எடுத்தந்தது, 50,000 ரூபாய். இது கிரைண்டரு என் அண்ணன் எடுத்தந்தது. இந்த ஃப்ரிட்ஜு எங்க மச்சான் எடுத்தந்தது, இது 40,000 ரூபாய், இது 50,000 ரூபாய். இப்படி வரிசையா ஒவ்வொரு பொருளையா அதனுடைய விலையை சொல்லி இவ்வளவுக்கு வாங்கி தந்தாங்க எங்க உறவுக்காரர்கள் என்று அறிமுகப்படுத்த போது என்ன இருக்குது, இதே எங்க அத்தா 10 லட்சம் கொடுத்து வாங்கி தந்தாங்க. அப்பா 10 லட்சமா, அது என்ன அதிசயமான பொருள் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு மாப்பிள்ளைய கையை காட்டிச்சான். இந்த பொருட்களை எல்லாம் எல்லாரும் வாங்கி தந்த மாதிரி எங்க அத்தா ரூபா கொடுத்து சந்தையில பிடிச்சிட்டு வந்த மாதிரி என் தந்தை காசு கொடுத்து இந்த மணமகனை எனக்கு பிடிச்சு தந்திருக்கிறாரு அப்படின்னு காட்டினாலாம். அது மாதிரி சந்தையிலே பொருட்களை வாங்குவதை போல விலை கொடுத்து மாப்பிள்ளைமார்களை வாங்க வேண்டிய சூழல் எல்லா காலத்திலும் இருந்தது, எல்லா இனத்தவர்களிடத்திலும் இருந்தது. ஆனால் இஸ்லாம் மாத்திரம்தான் பெண்களிடத்திலே வரதட்சணை கேட்கக்கூடாது என்று சொன்னது மாத்திரமல்ல, நீ நிக்காஹ் செய்வதற்கு முன்னால், திருமணம் செய்வதற்கு முன்னால் பெண்ணுக்கு மகரை கொடுத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும். அவளுக்கு
நிக்காஹ் நன்கொடை மனக்கொடை கொடுத்துத்தான் நீ நிக்காஹ் செய்ய வேண்டும். வாங்கக்கூடாது. வாங்கக்கூடாது மாத்திரமல்ல, பெண்ணுக்கு நீ கொடை கொடுக்க வேண்டும், மகர் கொடுத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும். அதனால தான் நிக்காஹ் மஜ்லிஸ்ல அந்த பெண்ணை மனைவியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதோடு அவள் கேட்கக்கூடிய அந்த தொகையை, மகர் தொகையையும் நான் கொடுக்கிறேன், அதற்கும் சம்மதிக்கிறேன். மணமகளை மாத்திரம் நான் சம்மதிக்கவில்லை, அவளுக்கு கொடுக்க வேண்டிய, அவள் கேட்கக்கூடிய மகரையும் கொடுப்பதற்கு நான் சம்மதம் தெரிவிக்கிறேன் என்று சொல்லித்தான் மாப்பிள்ளை கபில்து நிக்காஹா என்று சொல்லுகிறார். இஸ்லாத்தில் மகர் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, அத்தியாவசியமானது. ஒரு கணவன் பேசிய மகரை கொடுக்கவில்லை என்றால் அந்த பெண்மணி அவனுக்கு கட்டுப்படாமல் இருக்கலாம். அவளை அழைக்கிற பொழுது, தன்னுடைய வாழ்க்கைக்காக அவளை அழைக்கிற பொழுது அவள் நான் வரமாட்டேன் என்று சொல்வதற்கு, மறுப்பதற்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது. ஏன்? அவன் பேசிய மகரை இன்னும் கொடுக்கவில்லை என்றான். அந்த அளவுக்கு மகர் இஸ்லாத்திலே கடமையாக பெண்களுக்கு இஸ்லாம் வாங்கி கொடுக்கிறது கணவனிடத்தில் இருந்து. இது வேறு எங்காவது இருக்கிறதா? அது எவ்வளவு கொடுக்கணும் மகர் தொகை? அதுக்கு அளவே இல்லை. எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், அவர்களுடைய சக்திக்கு தக்கவாறு கொடுக்கலாம். அரபு நாட்டில் பெண்கள் அதிகமாக மகர் கேட்பார்கள், அதிகமாக மகர் கேட்பார்கள். அதனால என்ன ஆயிடுச்சு? ஆண் குமர்கள் தேங்கி போச்சு. இங்கே வரதட்சணை கொடுக்க முடியாமல் பெண் குமர்கள் தேங்குவதை போல அரபு நாட்டில் மகர் கொடுக்க முடியாம ஆண்கள் நிக்காஹ் செய்ய முடியாம, என்கிட்ட மகர் இல்லை, அவங்க கேட்கிற மகரை கொடுக்க முடியல என்று சொல்லி மகரி கொடுக்க வசதி இல்லாததனால் நிறைய ஆண்களுக்கு நிக்காஹ் ஆகாமல் இருக்கிறார். பெண்கள் மகரை அந்த தொகையை அதிகப்படுத்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் எல்லா மக்களையும் வரவழைத்து ஒன்று கூட்டி மெம்பரிலே இருந்து ஏறி நின்று கொண்டு சொல்லுகிறார்கள், மக்களே, தாய்மார்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்களே, லா துகாலு சதகாத்தி, பெண்களுக்கு அதிகமாக மகர் தொகை கொடுக்காதீர்கள். அவங்க கேட்டுக்கிட்டே போவாங்க, அதிகமாக கேட்பார்கள், நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்காதீர்கள். அப்படி கொடுத்தால் ஏழை ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே அந்த மகர் தொகையை ஒரு குறிப்பிட்ட அளவு என்று நிர்ணயிக்க வேண்டும். அதிகமாக பெண்கள் மகர் கேட்கக்கூடாது, ஆண்களும் அதிகமான மகர் தொகை கொடுக்காதீர்கள் என்று மேடையிலே ஏறி, மெம்பரிலே ஏறி அறிவிப்பு செய்கிறார். அப்பொழுது ஒரு பெண்மணி, அவளுக்கு குர்ஆன் ஷரீஃபினுடைய ஞானம் இருந்தது, விளக்கம் இருந்தது. ஒரு சாதாரண பெண்மணி எழுந்து நின்று, யா உமர் அனத்தபிஉ கௌலக அம் கௌலல்லாஹ் வாதைது இஹதாஹுன்ன கின்தாரா வலா தஅخذு மின்ஹு ஷைஆ. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் என்ன சொல்கிறான்? பெண்களுக்கு ஒரு பொற்குவியலை, தங்க மலையை மகராக கொடுத்தாலும் நீங்கள் அவர்களை வேண்டாம் என்று சொன்னதற்கு பிறகு அந்த மகரை திரும்ப கேட்கக்கூடாது. இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டீர்களா? வாழ்க்கை இனித்ததா? இப்பொழுது கசக்கிறதா? அந்த மகர் தொகையை தா, அது பெரிய தொகை, அதை தா என்று கேட்பதற்குண்டான உரிமை ஆண்களுக்கு கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதிலே தங்க மலை, பொற்குவியலை நீங்கள் மகராக கொடுத்தாலும் என்று சொல்லுகிற பொழுது பொற்குவியலை கூட மகராக கொடுக்கலாம் என்பது புலனாகிறது, தெரிகிறது. அப்படி இருக்க அதிகமாக மகர் கொடுக்காதீர்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? யார் உங்களுக்கு அந்த ரைட் தந்தா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்டவுடனே உங்களை பின்பற்றுவதா, குர்ஆன் ஷரீஃபை நாங்கள் ஏற்பதா என்று அந்த பெண்மணி தைரியமாக கேட்கிறார்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு பெரிய மாவீரர், மாவீரர் நெப்போலியனே பயந்து நடுங்கக்கூடிய மாவீரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாவீரர் உமர் ரலியல்லாஹு தஆலா. ரோம் பாரசீகம் போன்ற வல்லரசுகளினுடைய கண்களிலே விரலை விட்டு ஆட்டியவர்கள். அவர்களுடைய பெயரை கேட்டாலே அதிரும். அந்த அளவுக்கு வீர தீரம் உள்ள அந்த ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எதிர்த்து ஒரு பெண்மணி குர்ஆன் ஷரீஃபினுடைய ஆயத்தை சொல்லி, நாங்க ஏன் அதிகமாக மகர் கேட்க கூடாது, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, அதிகமாக கேட்கலாம் என்பதற்குத்தான் குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறது என்று சொன்ன பொழுது, குல்லுன் நாஸி அஅலமு மின் உமர், என்னை விட இந்த உமரை விட மக்கள் எவ்வளவு அறிவாளிகளாக ஞானிகளாக குர்ஆனுடைய விளக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், நான் தான் அறிவு குறைந்தவனாக ஞானம் குறைந்தவனாக இருக்கிறேன் என்று பணிவாக்கி தன்னை குறைத்து கொண்டு அவர்கள் மெம்பரிலிருந்து கீழே இறங்கினார்கள் என்று வரலாறு சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு பெண்மணி தனக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் மகர் கேட்கலாம், திருமணத்திற்கு முன்னால் கணவனிடத்திலே எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்கலாம். ஒரு காலத்தில் மாப்பிள்ளை வரதட்சணை கேட்டார், நம்ம நாட்டிலலாம் அப்படித்தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ட்ரெண்டு மாறி இருக்கு. பெண்ணு எனக்கு ஆண்ட்ராய்டு போனு தாங்க, நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வாங்கி கொடுத்துட்றாரு, பெண்ணுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி கொடுத்துட்றாரு. ரெண்டு பேரும் அதில் விடிய விடிய பேசுகிறாங்க நிக்கா ஆகிறதுக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு என்னன்னு பார்த்தா அவனை பற்றி இவளுக்கு தெரிஞ்சிருது, இவளை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருது. அப்போ நிக்காக வேண்டான்னு பிரேக்கப் பண்ணிடுறாங்க. ஒழுங்கா பேசி வச்சு திருமணத்துக்கு பிறகு பேசுங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. இல்லறத்தை துவங்கியதற்கு பின்னால் நீங்க ஜாலியா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதானே. கல்யாணம் பேசி வச்சிருக்கிற உடனே மாப்பிள்ளை ஒரு பெரிய போனை செங்கு கட்டியை கொடுத்த மாதிரி பெரிய போனை கொடுத்துட்றான். அதுல திருமணத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் பேசி பேசி கல்யாணம் முடிச்சவரை பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அந்த அளவுக்கு பேசி அதுல பிரச்சனை வந்து என்ன ஆகிவிட்டது, கல்யாணம் நின்று போச்சு. நின்னதுக்கு பிறகு மாப்பிள்ளைக்கு பேசப்பட்ட அவர் கேட்கிறாரு, நான் வாங்கி தந்த போனை தா, திரும்ப தா, நமக்கு தான் நிக்காக இல்லைன்னு ஆகிப்போச்சே, அந்த போனை திரும்ப தான்னா அதெல்லாம் தர முடியாது. அன்னைக்கு உங்க அம்மா வந்து எங்க வீட்டில் சாப்பிட்டு போனாங்க, எல்லாம் சரியா போச்சுங்க. இன்னைக்கு கேவலமாக இருக்கிறார். ஆனால் இஸ்லாம் எவ்வளவு தெளிவாக மார்க்கத்தை சொல்லி இருக்கிறது, தெளிவாக வழிகாட்டி இருக்கிறது. கபில்து நிக்காகா என்று சொன்னதற்கு பிறகுதான் அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக ஆகிறார்கள். பேசிக்கொள்ளலாமே தவிர ஏற்கனவே நிச்சயம் பண்ணியாச்சு, உறுதியாக பேசியாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கணவன் மனைவியாக ஆகிவிட மாட்டார்கள். அவங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி இல்லை. நிக்காக நடந்த பிறகுதான் ஒரு ஆணும் பெண்ணும் அந்நியர்கள் இல்லை, கணவன் மனைவி ஆகிறார்கள். அதுவரைக்கும் அவர்கள் அந்நியர்கள் தான், எந்த சொந்தமும் உறவும் கொண்டாட முடியாது. ஆனால் இன்று சர்வ சாதாரணமாக நிச்சயம் பண்ணியாச்சு என்று சொன்ன உடனே கணவன் மனைவியை போல பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. ஆக வரதட்சணையை ஒழித்து பெண்ணுக்கு மகர் கொடுத்து நிக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட மார்க்கத்திலே பெண்களுக்கு உரிமை இல்லை என்று பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறார். மகர் கொடுக்கிறாரே கணவன் மனைவிக்கு, அந்த மகர் பணத்திலே ஒரு பரக்கத் இருக்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் யாராவது எனக்கு நோயாக இருக்கிறது, நான் நோயாளியாக இருக்கிறேன் என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்களாம், உன்னுடைய மனைவி இடத்திலே
நீ அவளுக்கு மகராக கொடுத்தாயே, அந்த மகரில் இருந்து ஒரு 3 திர்ஹம் கொஞ்சம் பணத்தை வாங்கி வா. நீ கொடுத்த மகரில் இருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கி அந்த பணத்திற்கு தேன் வாங்கு. அந்த தேனை மழை தண்ணீரிலே கலந்து நீ குடித்தால் உன் நோய் குணமாகிவிடும், உனக்கு சுகம் கிட்டும் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார். 3 விஷயம்: மகர் பணம், தேனு, மழை தண்ணீர். ஏனென்றால் இந்த மகர் தொகையை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே இன் திபலக்கு அன் ஷைஇன் நஃப்ஸன் ஃபகுலூஹு கனியம் மரிஆ, பெண்கள் அவர்கள் மனம் உவந்து, அவர்களை நிர்பந்திச்சு கேட்க கூடாது, கேட்க முடியாது, அவர்களாக மனம் உவந்து தந்தால் அவர்கள் தரக்கூடிய அந்த மகர் பணத்தை நீங்கள் சாப்பிடுங்கள், சந்தோஷமாக வாழ்த்து பெற்றவர்களாக நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஹனியம் மரியா என்று சொல்லுகிறான். அந்த மகர் பணத்தை ஹனியம் மரியா என்று பரக்கத்தான துட்டு என்று சொல்லுகிறான். தேன் ஏன் வாங்க சொன்னார்கள் என்றால், தேனிலே ஷிஃபா இருக்கிறது, எல்லா நோய்க்கும் மருந்து தேனிலே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், யக்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுல் முக்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ். தேனுடைய தேன் ஈ இருக்கிறது, அதனுடைய வயிற்றிலிருந்து வரக்கூடிய அந்த வயிற்று சரக்குத்தான் தேன். எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நாம் அப்படித்தான் எண்ணுகிறோம், தேனி பூவிலிருந்து தேனை எடுத்து நமக்கு தருகிறது என்று. இல்லை, அது பூவிலே உள்ள தேன் அல்ல. பூவிலே உள்ள தேனை அது குடித்து விடுகிறார். பிறகு அதனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த பானம் தான் தேன். அதில்தான் ஆரோக்கியம் இருக்கிறது. யக்ருஜு மின் புத்தூனிஹா, தேன் ஈயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாக கூடிய பானம் அந்த தேன். அதிலே மனிதர்களுடைய நோய்க்கு மருந்து இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மகர் காசுல தேன் வாங்க சொல்லி அதை மழை தண்ணீரிலே கலக்க சொன்னார்கள். ஏன் மழை தண்ணீரை சொன்னார்கள் என்றால், வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மான் முபாரகா, மழை தண்ணீரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அதிலே செயற்கை இல்லாமல், மனிதனுடைய மூளைக்கு வேலை இல்லாமல், அல்லாஹ்வே நேரடியாக வானத்திலிருந்து தரக்கூடிய இயற்கை நீர் அந்த மழை. அதிலே கலப்படம் இல்லை, ஏமாற்றி இல்லை, மனிதர்கள் வேறு எதையும் கலக்கவில்லை. விண்ணிலிருந்து மேகத்திலிருந்து அல்லாஹ் தான் இறக்குகிறான். அஃபரைத்தும் அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். மேகத்திலிருந்து தண்ணீர் வருகிறதே, மழை பெய்கிறதே, அதை யார் பொழிய செய்கிறார்கள்? அந்த மழையை பெய்ய செய்வது யார்? நீங்களா அல்லது நாமா? நான் நினைத்தால் மனிதர்களே, நன்றி கட்டத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறீர்களே, இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறீர்களே. இறைவன் நினைத்தால், அல்லாஹ் நினைத்தால், வானத்திலிருந்து வரக்கூடிய, விண்ணிலிருந்து பொழியக்கூடிய அந்த மழையை உப்பு தண்ணீராக, கைப்பு நீராக, கடல் தண்ணீரை போன்று ஆக்கிவிட்டால் உங்களால் என்ன செய்ய முடியும்? அது குடிப்பதற்கு மதுரமாக, தாகத்தை தீர்க்கக்கூடிய நல்ல தண்ணீராக மாற்றி தந்தது இறைவன் தானே, நான் தானே. ஏன் நன்றி கட்டத்தனமாக நடக்கிறீர்கள் என்று அல்லாஹ் மக்களை பார்த்து கேட்கிறான். நாம் நல்ல தண்ணீர் குடிக்கிறோமே, அதற்கே அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். ஆக மழை தண்ணீர் என்பது அது ஒரு பரக்கத்தான தண்ணீர். எனவே மகர் காசிலே தேனை வாங்கி மழை தண்ணீரிலே கலந்து நீ குடித்தால் உன் நோய் குணமாகும் என்று ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார். ஆக மழை என்பது, அதே போன்று தேன் என்பது, மகர் காசு என்பது அதுவெல்லாம் பரக்கத்தானது.
பெண்களுக்கு மகர் காசை கொடுக்க வேண்டும். இஸ்லாம் மாத்திரம்தான் அப்படி போதிக்கிறார். சரி, மகர் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் பெண்களுக்கு சார்பாக இஸ்லாம் வேற என்னது இல்லை. பெண்களுக்கு எதிரான சட்டம் என்று, அவர்களுக்கு பிடிக்காத கூடாத சட்டம் என்று அவர்களை நிர்பந்திக்கின்ற சட்டம் குர்ஆன் ஷரீஃபில் எங்கே இருக்கிறது? நபி எங்கே போதித்திருக்கிறார்கள்? ஒரு சட்டத்தை காட்ட முடியுமா? இன்றைக்கு பெரிதாக பேசுவது எல்லாம் தலாக் என்ற சட்டம். ஆண்களுக்குத்தானே தலாக்கு விடக்கூடிய உரிமை இருக்கிறது, பெண்களுக்கு அந்த உரிமை இல்லையே என்று கேட்கிறார்கள். இறைவன் தான் ஆண்களையும் படைத்தான், பெண்களையும் படைத்தான். படைத்த அவனுக்குத்தான் யாருடைய குணம் எப்படி என்பது அந்த இறைவனுக்குத்தான் தெரியும். பெண்களிடத்திலே தலாக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமையை கொடுத்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படும் என்பது படைத்த இறைவனுக்குத்தான் தெரியும். ஒரு பொருளை உற்பத்தி செய்தவனுக்குத்தான் அந்த பொருளை பற்றி உண்டான தரம் புரியும். அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். குதிரைக்கு ஏன் கொம்பு கொடுக்கல? அல்லாஹ்வுக்கு தெரியும். கொம்பு கொடுத்தால் என்னவாகும்? மனிதர்கள் நிம்மதியாக வாழ முடியாது, தைரியமாக இருக்க முடியாது. நாம் சொல்லுகிறோமே, அது மாதிரி தான் சில சட்டங்கள், இது ஆண்கள் தான் செய்ய வேண்டும், இதை பெண்கள் தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சட்டம் இயற்றியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றியோ மறுத்தோ பேசக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது. எல்லா இஸ்லாமிய பெண்களும் அதை ஏற்கிறார்கள். நாங்கள் அல்லாஹ்வை ஏற்கிறோம், அவன் இடக்கூடிய கட்டளைகளை ஏற்கிறோம், மதிக்கிறோம், அதற்கு மாறு செய்ய மாட்டோம், மாற்று கருத்து சொல்ல மாட்டோம் என்று இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் உறுதியாக இருக்கிற பொழுது மற்றவர்களுக்கு மாற்றாருக்கு இதில் என்ன தேவை இருக்கிறது? அவர்கள் ஏன் மூக்கை நுழைத்து இது தவறானது, பெண்களுக்கு எதிரானது என்று ஏன் கோஷமிடுகிறார்கள்? ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுத கதையை போன்றிருக்கிறார். முஸ்லிம் பெண்களுக்கு எங்கே இதிலே இழுக்கு, அவர்களுக்கு எங்கே சிரமம் இருக்கிறார்? சரி, தலாக்கு விடக்கூடிய அந்த உரிமை, தலாக்குன்னு சொல்லக்கூடிய உரிமை தான் பெண்களுக்கு இல்லையே தவிர, மாப்பிள்ளை பிடிக்கவில்லை, கணவன் பிடிக்கவில்லை, அவர்கள் என்ன செய்யலாம்? கணவனிடத்திலே என்னை தலாக்கு விட்டுவிடு, நான் பிரிந்து செல்கிறேன் என்று கோரலாம். குல்ஹா என்று சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சாபித் இப்னு கைஸ் என்ற சஹாபியினுடைய மனைவி வந்து, அவர் நல்லவர் தான், என்னதால் எனக்கு பிடிக்கல சில விஷயங்கள்னால, நான் அவருக்கு துரோகம் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கிறேன், எனவே என்னுடைய கணவனிடத்திலிருந்து எனக்கு மன விடுதலை வாங்கித்தாருங்கள் என்று சாபித் இப்னு கைஸுடைய மனைவி கேட்கிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்திலே என்ன கேட்கிறார்கள்? அவர் உனக்கு என்ன மகர் தந்தார்? ஒரு தோப்பு தந்திருக்கிறார், தோப்பு தந்திருக்கிறார். அந்த தோப்பை, அந்த தோட்டத்தை நீ திரும்ப கொடுத்து விடுவாயா அவரிடத்திலே? அவரிடத்திலே வாங்கிய அந்த தோப்பை, மகரை நீ திரும்ப கொடுத்து விடுவாயா? அத்துருத்தீன ஹக்கீகத்தஹு என்று கேட்கிறார். நான் கொடுத்து விடுகிறேன் என்று அந்த பெண் சொன்ன பொழுது அதை வாங்கி அந்த கணவனிடத்திலே கொடுத்து விட்டு, அவளை தலாக்கு விட்டு விடு, அவளை உன்னை விட்டு பிரித்து விடு, விவாகரத்து செய்து விடு என்று சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு. அவர் அவ்வாறே செய்தார். தலாக்கு கோரக்கூடிய உரிமை, இவர் தலாக்காக விட்டால் அந்த பெண் வாங்கிய மகர் அது கோடியாக இருந்தாலும் திரும்ப கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த பெண்ணாக தலாக்கை கேட்டால், அவர் என் மகரை திரும்பத்தா என்று கேட்டால் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம், கொடுக்க வேண்டும். ஏன் அவர் தலாக்கு விடவில்லை, இந்த பெண் கோருகிறார். இப்படி பெண்களுக்கு தலாக்கை கேட்கக்கூடிய உரிமையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள்.
வேறு என்ன உரிமை இல்லை, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதை நாம் கேட்கிறோம் மற்றவர்களிடத்திலே. இஸ்லாத்தை பற்றி புரியாமல் பேசக்கூடியவர்களிடத்திலே பெண்களினுடைய பெருமையை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்களிடத்திலே கேட்கிறோம், இஸ்லாத்தில் பெண்களுக்கு என்ன குறை இருக்கிறது, என்ன நஷ்டம், என்ன கஷ்டம் இருக்கிறது? மற்ற மாற்றார்களிடத்திலே இல்லாத சிறப்பு அம்சங்கள் எல்லாம் பெண்களுக்கு இஸ்லாத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்து விட்டால் ஆரம்ப காலத்தில் இந்து மதத்தில் என்ன இருந்தது என்றால் உடன்கட்டை ஏறுதல் என்ற சட்டம் இருந்தது. மாப்பிள்ளை இறந்த உடனே அந்த மனைவி ஒரு கட்டைக்கு மேலே ஏறி தீயில குதிச்சிடணும், அதோடு அவளும் செத்துறணும். என் மாப்பிள்ளை கணவன் செத்து விட்டார், இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அவளும் தற்கொலை செய்து விட வேண்டும். கட்டையில் ஏறி கீழே நெருப்புல குதிச்சு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கும். அப்படித்தான் இருந்தது அவர்களிடத்திலே. அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்தார்கள். விதவைகள் மறுவாழ்வு வாழக்கூடாது, அவர்கள் தரிசு நிலம், அங்கே விளைச்சல் இருக்கக்கூடாது, அவர்கள் இனி பிள்ளை பெறுவதற்குண்டான வாய்ப்பில்லை, விதவைகளுக்கு இரண்டாம் திருமணம் செய்யக்கூடாது என்று அதை கட்டாயப்படுத்தி வந்தார்கள். கட்டாய சட்டமாக சொன்னார்கள். ஒருத்தர் கூட விளையாட்டா சொன்னாராம், ஒரு தமிழ் அறிஞர்கிட்ட, விதவைங்கிற வார்த்தையில பாருங்க, அந்த வார்த்தையில கூட பொட்டு இல்லையே, அப்படின்னா என்ன தெரிகிறது? விதவைகள் பொட்டு வைத்து திருமணம் செய்யக்கூடாது, திருமணம் செய்து பொட்டு வைக்க கூடாது என்று தெரிகிறது. எனவே விதவைகளுக்கு மறுவாழ்வு, இரண்டாம் திருமணம் எல்லாம் கூடாது என்று வாதித்தார். அதுக்கு அந்த தமிழ் அறிஞர் சொன்னார், விதவைங்கிறது மட்டும்தான் தமிழ்ல வார்த்தை இருக்கிறது என்று நினைக்காதே, கணவனை இழந்த பெண்ணுக்கு இன்னொரு தமிழ் சொல்லும் இருக்கிறது, கைம்பெண் என்று. நீ விதவை என்று எழுதாமல் கைம்பெண் என்று எழுதிப்பார், அதில் 2 பொட்டுக்கள் 2 புள்ளிகள் இருக்கிறது. அப்படியானால் கணவனை இழந்த பெண்மணி இன்னும் 2 திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்வாயா? புள்ளியை வைத்தா பெண்ணுடைய பொட்டை நீ முடிவு செய்கிறாய் என்று அவர் மறுத்து கருத்து தெரிவித்தார். அதுதான் உண்மை. ஏன்? கணவன் இறந்து விட்டால் அதோடு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டுமா? கணவன் இறந்து விட்டால் அவனின் மூலமாக கருவிலே ஏற்கனவே குழந்தை தரித்திருக்கிறதா, அவள் கருவுற்று இருக்கிறாளா என்பதை தெரிவதற்காக 4 மாதம் 10 நாட்கள் அவள் இத்தா இருக்க வேண்டும். நாட்களை எண்ண வேண்டும். அந்த நாட்களிலே தங்களை அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது, அடுத்த திருமணத்திற்கு தயாராகிவிடக் கூடாது. 4 மாதம் 10 நாட்கள் அவள் துக்கம் அனுஷ்டித்து எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும், இதான் இருக்க வேண்டும். இந்த சட்டமும் கூட மற்றவை எந்த மதத்திலும் இருப்பதாக தெரியவில்லை. அப்படி 4 மாதம் 10 நாள் ஆகிவிட்டால் மறுகணமே அவள் புது பெண்ணாக மாறிவிடலாம். யாரையும் வேண்டுமானால் நிக்காக செய்யலாம். நிக்காக செய்ய அனுமதிக்கப்பட்டு எந்த ஆணையும் அவள் நிக்காக செய்யலாம். இப்படி இஸ்லாத்திலே பெண்களுக்கு மறுவாழ்வு, விதவை பெண்களுக்கு மறுமணம், இந்த கோட்பாட்டை உலகத்திலே உறக்கச் சொன்னது இஸ்லாம் மாத்திரம்தான். எந்த அளவுக்கு என்று பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஆத்திகா என்று ஒரு பெண்மணி இருந்தார். ஆத்திகா என்ற பெண்மணி, அவளுடைய கணவன் அப்துல்லாஹ் இப்னு அபீ பக்கர், அவர் யுத்தத்திலே ஷஹீதாகி விட்டார், மரணித்து விட்டார், தியாகம் செய்து விட்டார் உயிரை. அவருக்கு பிறகு ஸைத் இப்னு கத்தாப் என்ற ஒரு சஹாபியை அந்த பெண்மணி 2ஆம் நிக்காஹ் செய்து கொண்டார். அவரும் யுத்த களத்திலே கலந்து கொண்டு ஷஹீதாகிவிட்டார், இறைவனடி சென்று விட்டார்.
இறைவனுக்காக தன்னுடைய உயிரை நீர்த்து ஷஹீதாகிவிட்டார். பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 3ஆம் முறையாக அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்கிறார்கள். 3ஆம் முறையாக அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கணவனாகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணித்து அவர்களும் ஷஹீதாகி விடுகிறார்கள். 4வது கணவனாக ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை திருமணம் செய்கிறாள் அந்த பெண்மணி. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக 4 நிக்காஹ் 4 திருமணம் செய்து கொண்டான். மறுவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவரும் ஷஹீதாகிறார். அரபு நாட்டிலே ஒரு வழக்கு சொல் ஏற்பட்டதாம். மன் அராத ஷஹாதத்தை ஃபல்யதஸவ்வஜ் ஆத்திகா. உங்களுக்கு யாருக்காவது அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக வேண்டும், உயிர் நீக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் ஆத்திகாவை திருமணம் செய்யுங்கள். அவன் நிக்காஹ் செய்கிற எல்லா மாப்பிள்ளையும் எல்லா கணவன்மார்களும் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் நீக்கக்கூடிய ஷஹீதுகளாக ஆகிவிட்டார்கள் என்று ஒரு வழக்கு சொல் ஏற்பட்டது. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு பெண் 2ஆம் திருமணம் செய்வது என்பதே கேவலமாக அசிங்கமாக கருதப்படுகிறது மக்கள் மன்றத்திலே, நம்முடைய நாட்டிலே. ஆனால் இஸ்லாம் பெண்களுக்கு எவ்வளவு பெரிய வாழ்வுரிமையை கொடுத்திருக்கிறது. அவள் இளம் பெண்ணாக இருக்கிறாள், தவறான வழியிலே சென்று விடக்கூடாது. 2ஆம் நிக்காஹ் செய்து வையுங்கள், 2ஆம் திருமணம் செய்து கொடுங்கள். அதுவும் சரியில்லை, கணவன் இறந்து விட்டால் அதற்கு பிறகு திருமணம் செய்து கொடுங்கள். அவள் எப்பெல்லாம் கேட்கிறாளோ அப்பொழுதெல்லாம் மறுமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இல்லை என்றால் என்ன நடக்கும்? இளம்பெண்கள் திருமணம் ஆகாமல் இருந்தால், கணவன் இறந்து விட்டால் தவறான வழியிலே சென்று விடுவார்கள். பாவங்கள் அதிகரிக்கும். இந்த நாட்டிலே தவறான வழியிலே போவார்கள். குழந்தைகள் அப்படி தவறான வழியிலே பிறந்தால் யார் தந்தை என்ற இன்சியிலே இருக்காது. அப்படித்தான் 2ஆம் உலகப் போரிலே ராணுவ வீரர்கள் பலியாகிவிட்டார்கள். அவர்களுடைய மனைவிமார்கள் 2ஆம் திருமணம் செய்யவில்லை. ஆனால் மற்றவர்கள் அவர்களை பயன்படுத்தி விபச்சாரம் செய்து கொண்டார்கள். குழந்தைகள் பிறந்தது, யார் தந்தை தெரியவில்லை. அந்த குழந்தைகளுக்கு போர்க்குழந்தை, யுத்தத்திலே பிறந்த குழந்தை என்று பேசுவார். இப்படி இன்ஷீல் இல்லாமல், அட்ரஸ் இல்லாமல் ஆகிவிடக் கூடாது. ஆணோ பெண்ணோ தவறான வழியிலே இச்சையை கட்டுப்படுத்த சென்று விடக்கூடாது. ஹலாலான வழியிலே, ஆகமான வழியிலே அவர்கள் திருமணம் செய்து இன்பமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற வழிவகையை சொன்னது இஸ்லாம் மாத்திரம்தான். ஆக பெண்களுக்கு இது மாதிரியான எல்லா உரிமைகளையும் எல்லா சுதந்திரங்களையும் பெற்று தந்தது இஸ்லாமிய மார்க்கம்தான் என்பதை நாம் விளங்க வேண்டும். தாய்மார்கள் இதை நன்றாக புரிய வேண்டும். யாராவது அப்படி தவறாக சொன்னால் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மாற்றார்களும் தங்களுடைய காதுகளை தீட்டிக் கொண்டு நன்றாக கேட்க வேண்டும். இஸ்லாத்திலே பெண்களுக்கு எங்கே சுதந்திரம் இல்லை? யார் அவர்களை அடிமையாக வைத்திருக்கிறார்கள்? அவர்களுக்கு விடுதலை இல்லை, விடுதலை என்று இல்லை என்று கூப்பாடு போடுகிறீர்களே. இஸ்லாம் அவர்களுக்கு விதித்த சட்டங்களை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறீர்களே. இஸ்லாத்தினுடைய உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால், இஸ்லாத்தை போன்று பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தவர்கள் யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று பெண்களை பெருமைப்படுத்திய தலைவர் உலகத்தில் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். சொத்து உரிமை, வாரிசுரிமை சட்டம், இறந்தவர்கள் அவர்களுடைய சொத்துக்கள் பங்கிடப்படுகிறது. மற்ற மதத்திலே என்ன இருக்கிறது? பெண்களுக்கு சொத்திலே பங்கு கிடையாது. ஆரம்ப காலத்தில் அப்படித்தான் இருந்தது. இன்று மாறிவிட்டது. எதனால் மாறியது? யாரால் ஏற்பட்டது இந்த மாற்றம்? சொத்துரிமை 1881ஆம் ஆண்டுதான் ஐரோப்பாவிலே நடைமுறைப்படுத்தப்பட்டது. பெண்களுக்கும்
சொத்திலே உரிமை இருக்கிறது, பங்கு உண்டு என்று 1881 ஐரோப்பா நாட்டிலே சட்டம் இயற்றப்பட்டது. 1937 பிரான்ஸ் நாட்டிலே பெண்களுக்கும் சொத்திலே பங்கு உண்டு, அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு என்று சொல்லப்பட்டது பிரான்சிலே 1937 ஆனால் நம்ம இந்தியாவில் பெண்களுக்கு சொத்துல பங்கு உண்டு அப்படிங்கிற சட்டம் எப்பொழுது ஏற்பட்டது தெரியுமா? நேரு பிரதமராக இருக்கிற பொழுது தான் இந்த சட்டம் வந்துச்சு, பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும். அது எதனால வந்தது, ஏன் அவர் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார் என்றால், அவருடைய சகோதரி விதவையாகிறார், கணவன் இறந்து விடுகிறான், அந்த கணவருடைய சொத்தை மற்றவர்கள் பங்கிடுகிறார்கள், தங்களுக்கு சொந்தமாக்குகிறார்கள். நேருடைய சகோதரிக்கு கணவனுடைய சொத்தில் பங்கு கொடுக்க மறுக்கிறார்கள். அதனால் நேரு இல்லை இல்லை, கணவனுடைய சொத்திலிருந்து மனைவிக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் போட்டார். நிறைய மதவாதிகள் அதை எதிர்த்தார்கள். அப்படி எங்க சட்டத்தில் அப்படி கிடையாது, எங்க மதத்தில் அப்படி கிடையாது, பெண்களுக்கெல்லாம் சொத்து கொடுக்க கூடாது என்று எதிர்த்தார்கள், ஊர்வலம் போனார்கள். அதை மீறி நேரு அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். இந்தியாவிலே அப்பொழுதுதான் அந்த சட்டம் பெண்களுக்கு சொத்திலே பங்கு உண்டு. ஆனால் இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே 1500 ஆண்டை தொட்டுவிட்டது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து இந்த வருடம் 1500வது ஆண்டு. 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலே பங்கு உண்டு என்று சொல்லுகிறார்கள். குர்ஆன் ஷரீஃப் வசனம் இறக்கி இருக்கிறது. அந்த இஸ்லாமிய சட்டத்தினுடைய நடைமுறை தான் இன்று உலகம் எங்கும் பின்பற்றப்படுகிறது. இப்படி சொத்துரிமை, பெண்களுக்கு பாகப்பிரிவினையில் பங்கு உண்டு உறக்க சொன்னது இஸ்லாம் தானே. பெண்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தது அதுதானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஸஅத் இப்னு ரபீஅ என்ற ஒரு சஹாபி ஷஹீதாகி போய்விட்டார். அவருடைய சகோதரர் எல்லா சொத்துக்களையும் ஆண்களுக்கு தான் சொந்தம் என்று எடுத்துக்கொண்டார். மரணித்தவருடைய மனைவி நபியிடத்திலே வந்து, எனக்கு பெண் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், என் கணவனுடைய சொத்தை அவருடைய சகோதரர் எடுத்துக்கொண்டார், எங்களுக்கு எதுவும் தரவில்லை என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கணவருடைய சகோதரரை வர சொல்லி, ஆய்ச்சி லிபனத்தை ஸஅத் அத்லுத்தைனி, உன்னுடைய சகோதரர் ஸஅத்துடைய பெண் மக்களுக்கு சொத்திலே 2 பகுதி கொடு, 3இல் 2 பகுதி, சொத்தை 3 பங்கு வைத்து அதில் 2 பகுதியை பெண் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போன்று ஆட்சி உம்மகுமா தும்முனை, அந்த பிள்ளைகளுடைய தாயாருக்கு ஸஅத்துடைய மனைவிக்கு சொத்திலே 8இல் 1 பாகத்தை கொடுக்க வேண்டும். பங்கு கொடுத்து விட்டு மீதம் இருப்பதுதான் சகோதரனாகிய உனக்கு வருமே தவிர எல்லா சொத்தும் ஆண்களுக்கு என்று மொத்தமாக பதுக்குவதற்கு உனக்கு உரிமை கிடையாது என்று பெண்களுக்காக உரிமை குரல் கொடுத்து அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்தை வாங்கி கொடுத்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எல்லா உரிமைகளையும் பெண்களுக்காக வாங்கி கொடுத்தவர்கள், அதற்காக உரிமை குரல் கொடுத்தவர்கள், அவர்கள் கொடுத்த அந்த உரிமை குரலினுடைய பயனைத்தான் இன்று உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். புர்கா போடுவதை சிலர் பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். பெண்களுக்கு அப்படி கட்டாயமா முகத்தை மறைக்க வேண்டும், உடலை மறைக்க வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துகிறார்கள் என்று இதை ஒரு குறையாக சொல்கிறார். ஆனால் வெளிநாடுகளிலே நாகரீகத்தினுடைய உச்சத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இந்த புர்காவினுடைய சட்டத்தை வைத்து
பெண்கள் நிர்பந்தமான நேரத்திலும் முஸ்லிம் பெண்கள் புர்காவை கலற்றாமல் இருந்ததை பார்த்து எத்தனையோ வெளிநாட்டு பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். எவ்வளவு பாதுகாப்பான ஆடை, எவ்வளவு பாதுகாப்பான ஆடை இந்த புர்கா. ஒரு நடிகை இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு சொல்லுகிறார், நான் முஸ்லிம் ஆகுவதற்கு முன்னால் புர்கா அணியாமல் வீதிகளிலே பஜார்களிலே திரிந்தால் நடந்தால் இனிப்பை ஈ மொய்ப்பது போல என்னை பின்னால் தொடர்ந்து வருவார்கள். என் அழகை பார்ப்பார்கள், என்னை சிலர் தொடுவார்கள், தீண்டுவார்கள். அப்படி பலாப்பழத்தை மொய்ப்பதை போல, ஈக்கள் மொய்ப்பதை போல என்னை ஆண்கள் பார்ப்பார்கள். விழுங்குவது போன்று காம கண்களோடு என்னை பார்ப்பார்கள், என்னை மொய்ப்பார்கள், தொட முயற்சி செய்வார்கள். ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு புர்கா அணிந்து நான் வீதியிலே நடக்கிற பொழுது என்னை தொடரவே பயப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் தொடுவார்களா? எனக்கு இந்த பாதுகாப்பை, இந்த கண்ணியத்தை பெற்று தந்தது அந்த புர்கா தான், அந்த ஆடை தான் என்று முதலிலே நடிகையாக இருந்து பிறகு இஸ்லாத்தை ஏற்ற அந்த முஸ்லிம் பெண்மணி சொல்லுகிறார். பெண்களுக்கு, அவர்களுடைய மானத்திற்கு, அவர்களுடைய ஆபரணங்களுக்கு பாதுகாப்பு புர்கா. இதை விளங்காமல் அவர்கள் அழகை காட்ட வேண்டும், அலங்காரமாக இருக்க வேண்டும், தங்களுடைய ஆபரணங்களை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று முஸ்லிம் பெண்களை சொல்லுகிறார்கள் என்றால் அவர்களுடைய புத்தி தெரிகிறது, அவர்களுடைய ஈன புத்தி தெரிகிறது. அவர்கள் என்ன நோக்கத்திலே சொல்லுகிறார்கள்? பெண்களுடைய அழகை ரசிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே சொல்லுகிறார்கள். காம பசி உள்ள கயவர்களுக்கு இஸ்லாமிய பெண்கள் விருந்தாக மாட்டார்கள், அவர்களுடைய கண்களுக்கு விருந்தாக மாட்டார்கள், அழகை மறைப்பார்கள். அவர்கள் தான் அறிவாளிகள். அந்த அடிப்படையிலே இஸ்லாம் புர்காவை கடமையாக்கி இருக்கிறது. உண்மையான ரோஷமுள்ள இஸ்லாமிய பெண்கள் அனைவரும் அதை சந்தோஷமாக ஏற்று அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை குறை சொல்லக்கூடியவர்கள் குறைமதியாளர்கள். அவர்களிலே புத்தியிலே குறை இருக்கிறது அல்லது தீய எண்ணம் இருக்கிறது என்பது புரிகிறார். பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, அதை புர்கா போடக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் எப்படி இருக்கிறது என்று ஒருவர் விளக்கம் கொடுத்தார். ஒரு அறிஞர், ஒரு ஆற்றில் மீன் அப்படியே நீந்திக்கிட்டு இருக்கு. ஒரு குரங்கு அந்த ஆத்துக்கு பக்கத்துல அந்த மீன் நீங்கிறதையே பார்த்துக்கிட்டு, அச்சோ இந்த மீன் பாவமாச்சே, இப்படி துடிச்சிட்டு கிடக்குற தண்ணிக்குள்ளன்னு சொல்லி அந்த குரங்கு தண்ணியில இருந்த அந்த மீனை எல்லாம் எடுத்து வெளியே போட்டுச்சு. கேட்டா, நான் அந்த மீனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன், அதுக்கு உயிர் வாழ வைக்க போறேன், அது சுதந்திரம் இல்லாம தண்ணிக்குள்ள கிடக்குது, அதனால நான் சுதந்திரம் கொடுக்கிறேன், விடுதலை கொடுக்கிறேன்னு சொல்லிச்சு. எந்த அறிவாளியாவது அப்படி செய்வானா? குரங்கு புத்தி உள்ளவர்கள் தான் அப்படி நினைப்பார். எனவே பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சட்டங்கள் அவர்களுடைய ஈமானை பாதுகாக்க, அவர்களுடைய மானத்தை பாதுகாக்க, அவர்கள் கண்ணியம் கௌரவமாக வாழ, அந்த பெண்களின் மூலமாக கணவன்மார்களுக்கோ உறவினருக்கோ மகல்லாவாசிகளுக்கோ இஸ்லாமிய சமுதாயத்திற்கோ யாருக்கும் எந்த அவச்சொல்லும் ஏற்பட்டுவிடக் கூடாது, சமுதாயம் தலை குனிந்து நடந்து விடக்கூடாது என்பதற்காக பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். கண்களை மூடுவதற்கு இமைகள் இருப்பது போல பெண்களை பாதுகாக்க புர்கா வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதே தவிர இது கொடுமை அல்ல, சுதந்திரம் இல்லை என்பதல்ல, அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்பதல்ல, அவர்களுக்கு பாதுகாப்பு. ஆக எப்படி பார்த்தாலும் பெண்களுக்கு இஸ்லாம் முழுமையாக அவர்கள் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை அவர்களுடைய மரியாதைக்கு, கண்ணியத்திற்கு, கௌரவத்திற்கு குறைச்சல் வராத அளவுக்கு பெருமை சேர்த்தவர்கள்
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கம். எனவே இந்த உண்மைகளை உணர்ந்து நாமும் நம்முடைய வீட்டு பெண்களை பாதுகாப்பாக இஸ்லாமிய ஷரியத்தின் பிரகாரம் உண்மை முஸ்லிம் பெண்களாக வாழ வழிவகை செய்ய வேண்டும். முஸ்லிமான பெண்கள் இஸ்லாத்தினுடைய கடமைகள் தான் நமக்கு பாதுகாப்பு என்பதை புரிந்து செயல்பட வேண்டும். இஸ்லாத்தை குறை சொல்பவர்கள், முஸ்லிம்களை குறை சொல்பவர்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள் விஷயத்திலே இஸ்லாம் அவர்களை அடிமைப்படுத்துகிறது என்று ஓலமிடக்கூடியவர்கள் இந்த உண்மையெல்லாம் புரிந்து இஸ்லாம் தான் பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது என்ற உண்மையை புரிய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து ஈமான் சலாமத்தோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்தல் முடிவானாக. இங்குள்ள எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தஆலா நேர்வழி என்று ஹிதாயத்தை கொடுத்து நாளை மறுமையிலே ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான சுவனபதியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்தல் முடிவானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.